மன்மோகன் சிங் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த மோடி மட்டும் பிரதமராக வந்துட்டார்னா இந்தியாவை நம்ம காப்பாற்ற முடியாது, அந்த அளவு மோசமான நிலைமை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு அந்த பொருளாதாரம் தான் அன்னைக்கு கணிச்சார். அது இன்னைக்கு சாத்தியமாகுது. 2013 54-78 ये ऐसे नहीं होता मित्रों। मैं शासन में बैठा हूं, मुझे मालूम है इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता। अरे नेपाल का रुपया नहीं गिरता है, बांग्लादेश की करेंसी नहीं गिरती है, पाकिस्तान की करेंसी नहीं गिरती, श्रीलंका की करेंसी नहीं गिरती। क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है? ये जवाब देना पड़ेगा आपको। देश आपसे जवाब मांग रहा है। மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 54.78 ருபீஸாக இருந்தது ஒரு டாலர், யூஎஸ் டாலர். இப்போ இதே 11 வருஷமாக ஆண்டு நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தெல்லாம் வீணாக்கின இந்த மோடியுடைய ஆட்சியில் ஒரு யூஎஸ் டாலர் 88.15, இப்போ 90 கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. எல்லாமே இந்த மோடியுடைய அதாவது முட்டாள்தனமான நடவடிக்கைகள்னால ஏற்பட்டது. எல்லாமே இந்த நாட்டில் மத கலவரத்தை உண்டு பண்ணி, ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி, அதாவது அத்தனை ஸ்டேட்ஸ்கள்லேயும் பிரச்சனைகளை உண்டு பண்ணதுனால பொருளாதாரம் எவனுமே இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். இந்தியாவில் ஒரு முதலாளி முதல்ல போட்டு தொழில் தொடங்கணும்னு நினச்சாக்க முதல்ல அந்த நாடு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவன் இப்போ பணத்தை போடுவான். இங்கே தினம் தினம் ஒன்று மாட்டுக்கறிங்கிற, இல்லைனாக்க எஸ்ஐஆருங்கிற, இந்து முஸ்லீம் கலவரங்கிற, கோயிலுக்கு கீழே மஸ்ஜித் இருக்குங்கிற, மஸ்ஜிதுக்கு கீழே கோயில் இருக்குதுங்கிற, இப்படி ஒன்றையும் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அதன் மூலம் உன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய இந்த மோசமான அரசியல்னால் இன்றைக்கி இந்தியா இந்த அளவு கீழே போயிட்டுருக்குது. இனிமேலும் கீழே போகும். இந்த ஆள் தொடர்ந்து பிரதமராக இருந்தாக்க நம்ம நாடு வரலாறு காணாத வகையில் அழிவை சந்திக்கும். நம்ம நாட்டு பண மதிப்பு எந்த அளவு இருந்திருக்குன்னு பாருங்கள். நேரு காலத்துலேயும், இந்திரா காந்தி காலத்துலேயும், வாஜ்பாய் காலத்துலேயும், அது பேர் மன்மோகன் சிங் காலத்துலேயும் இருந்தது. இப்போ நம்ம தன்னைத்தானே இப்போ மிகப்பெரிய அறிவாளின்னும் 56 இன்ச்சு மார்புள்ள ஒன்று பெருமை பேசிட்டு அலைகிறார் நரேந்திர மோடி. அவருடைய ஆட்சியில் பாருங்கள் 90.20 இன்றைக்கி உள்ள ரேட்டு. ஒரு யூஎஸ் டாலருக்கு 90.20. இப்போ இந்த நாட்டை யார் காப்பாற்ற முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம்.